நெல்லை ஐடி ஊழியர் கொலை சம்பவத்தில் கைதானவர் மீது குண்டார் சட்டம் பாய்ந்திருக்கிறது. நெல்லையில் காதல் விவகாரத்தில் ஐடி ஊழியர் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது சுர்ஜித் மீது குண்டாஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். தற்போது கொலையாளி சுர்ஜித் மீது குண்டாஸ் பாய்ந்திருக்கிறது. குண்டாஸ் சட்டம் பாயும் பட்சத்தில் இது நான் பெயிலபிள் செக்ஷனா? எதன் அடிப்படையில் இந்த சட்டம் பாய்ந்திருக்கிறது? மேலும் விவரங்கள் என்னென்ன? நெல்லை கேடிஸ் நகர் பகுதியில சுர்ஜித் கவின் என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்குல வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. உடலை வாங்க மறுத்த தொடர் போராட்டமும் உறவினர்கள் தரப்புல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வழக்குல அந்த சுர்ஜித், அதாவது கவின் காதலிக்கக்கூடிய அவர் சகோதரர் சுர்ஜித் மற்றும் அவரது தாய் தந்தை ஆகிய 3 பேர் சேர்க்கப்பட்ட நிலையில சுர்ஜித் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 6 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அது வன்கொடுமை தடுப்பு சட்டம், கொலை உள்ளிட்ட 6 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில தற்போது அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்க நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் சந்தோஷ் கதிமணி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக அவர் மீது இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அந்த உடலை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து காவல்துறை தரப்புல மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.